செல்ல குட்டிகளா, நான் தானுங்க சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வலிக்கிட்டாஞ்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் எடுக்க போனா நண்பர்களே? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் எதில் வீடியோஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதில் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக நான் எதில் வீடியோஸ் எடுக்கிறேன்ட்டு இந்த வீடியோவில் வடிவாக சொல்லுவேன் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் மணியை தட்டி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இப்போ நான் சொல்கிறேன் நண்பர்களே, நான் எதில் வீடியோஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நண்பர்களே. நான் கையில் வச்சுருக்கிற மொபைல் வந்து ஐஃபோன், ஓகேவா? ஐஃபோன் 14 ப்ரோ நண்பர்களே. நான் வீடியோஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ரெட்மி ஃபோன் வச்சுருந்தேன், ஒரு நார்மல் ஃபோன், ஐஃபோன் கிடையாது, ஒரு நார்மல் ஃபோன் வச்சுருந்தேன். அது எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு கிஃப்டாக அனுப்பியிருந்தார். நான் அதில் தான் வந்து நான் ஆரம்பமாக முதலாவது ஃபஸ்ட் டைம் நான் டிக்டாக் தான் பண்ணேன். அந்த ஃபோன் வந்து 50,000 ஃபோன், ஓகேவா? 50,000 ஃபோன். அது வந்து ஆரம்பத்தில் வாங்கினோன்னா வீடியோஸ் பண்ணும்போது கிளியராக இருந்துச்சு. இப்போ போக அதில் வந்து குவாலிட்டியெல்லாம் குறைஞ்சி இதாக போயிட்டுது. அந்த ஃபோன்லேயே தான் நான் டிக்டாக் பண்ணி அதில் 1 மில்லியன் லைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து டிக்டாக் செஞ்சு கொண்டு இருக்கும்போதே போய் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். நான் சாலினி என்ன ஓப்பன் பண்ணி வச்சது இல்லை, அமுல் பேபி ஏதோ ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். நான் 106 சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஐஃபோன் வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸ் அதில் 4 வீடியோஸ் தான் இருந்தது, ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் இருந்தது. ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் லாங் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் நண்பர்களே. நான் இந்த ஐஃபோன் வாங்கி வந்து நாளெல்லாம் கிடையாது. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 8ஆம் மாதம் 27ஆம் தேதி தான் ஐஃபோன் வாங்கினேன் நான். அதில் இருந்தால் நண்பர்களே, நான் இந்த ஐஃபோன் வந்து யூடியூப் சேனல் செய்கிறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோன் வேணும் தானே. அப்போ இருந்தால் தான் வீடியோஸ் பண்ண முடியும், கிளியராக இருக்கும், நல்லா தெளிவாகவும் இருக்கும், நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும். அதனால் நான் வந்து அதுக்கு ஐஃபோன் நல்ல ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பண்ணணுமெண்டு நினச்சி ஐஃபோனு வாங்கிட்டேன் நண்பர்களே. நான் வந்து கேமராலையெல்லாம் வீடியோஸ் எடுக்க மாட்டேன். நான் வந்து 14 ப்ரோ, அதுலேயே வீடியோஸ் கேமராவில் எடுக்கிற மாதிரி தான் கிளியராக இருக்கும் நண்பர்களே. நான் வச்சுருக்க ஃபோன் இதுவும் கேட்டுறீங்கண்ணா, நீங்கள் வச்சுருக்க ஐஃபோன் வந்து சில பேருக்கு தெரிஞ்சவங்க கேட்குறீங்க, நீங்கள் வச்சுருக்க ஐஃபோன் என்ன விலைன்னு கேட்குறீங்க. 4.5 லட்சம் நண்பர்களே, ஓகேவா? 4.5 லட்சம். நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து காமெண்ட்ஸ் வேலைக்கு போய் காசு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தான் இந்த ஐஃபோன் வாங்கி நான் இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இருக்கேன்டா. நல்லா உழைச்சி கொண்டு உங்களோட சப்போர்ட் ஆதரவோடு நான் இருக்கேன்டா. இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபோன் மட்டும்தான், ஓகேவா? இந்த ஃபோன் வந்து கிளியர் குவாலிட்டி இல்லாட்டி நான் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது என்னடா வீடியோஸ் மங்கள். சில பேர் வந்து வீடியோஸ் பண்ணுறீங்க நார்மலாக. ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே வந்து என்ன செய்கிறது, பணக்காரங்க இல்லை தானே. ஆரம்பத்தில் எல்லோரும் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு குட்டி போன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க வச்சுருந்த ஒரு பழைய போனை வச்சு தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 20-30 வீடியோஸ் போட்டு அதுலேயும் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் காசு வர வலிக்கிட்டேன் நான் யூடியூப் சேனலாக. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபோன் வாங்கி அதுக்கு பிறகு இன்னும் 2 நல்ல ஃபோன் வாங்கி 2-3 சேனல் ஓப்பன் பண்ணி செய்வாங்க நண்பர்களே. நான் ஒரே ஒரு சேனல் தான் வச்சுருக்கிறேன். நான் வந்து இப்போ வரைக்கும் இந்த ஐஃபோன் மட்டும்தான், ஓகேவா? என் ஐஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ஒரு வீடியோ எடுத்தாலும் சரி, சும்மா தண்ணி மாதிரி கிளியராக இருக்குது நண்பர்களே. எல்லாரும் வந்து என்னுடைய ஃபோனை தான் வாங்கி என்னுடைய தம்பியோட ஃப்ரெண்டெல்லாம் ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படிலாம் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன், ஃபோட்டோ எடுக்க மட்டும் கொடுப்பேன். சீன் போடுறோன்னு சொல்லுவாங்க தானே, அப்படியெல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து என்னோட ஃபோன் இருக்குது, ஆனால் ஃபோட்டோ தவிர நான் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஆர்டியும் ஃபோனை கொடுத்து எனக்கு டிக்டாக் எடு, அப்படி எடு, இப்படி எடு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒன்று தம்பிகிட்ட கொடுத்து நான் யூடியூப் சேனலில் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போவேன், இல்லாட்டி டிக்டாக் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி கொண்டிருப்பேன். அப்படி தான் நண்பர்கள் நான் பண்ணுவேன். நான் வந்து என்னுடைய ஃபோனை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன சொல்கிறது, ஃபோன் வந்து இப்போ சும்மா உள்ள நார்மல் ஃபோனே களவு போகுது. அப்போ ஐஃபோன் வந்து கண்டா எப்படி களவு போகும். நான் கொடுக்க மாட்டேன் நண்பர்களே. நான் வந்து ஐஃபோனில் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணேன். ஷார்ட் வீடியோஸும் சரி, லைவும் சரி, வீடியோஸும் சரி, இது வரைக்குமே. இப்போ நான் அவங்க கூட இந்த வீடியோஸில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னா அது வந்து ஐஃபோன் தான், 14 ப்ரோ நண்பர்களே. அதில் தான் நான் வீடியோஸ் பண்ணி கொண்டிருக்கேன். கேமராலாம் கிடையாது, ஓகேவா? நீங்கள் கேமரான்னு கொண்டிருக்காதீங்க. நம்மளுக்கே யாரோட சப்போர்ட்டும் இல்லைப்பா, யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. கேமரா பிடிக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை. நான் ஆரம்பத்தில் வந்து கேமராமேன் இருந்தாங்க, ஓகேவா? கேமராமேன் இருந்தாங்க. அது வந்து இந்த ஃபோன் மூலியமாக தான் கேமராமேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை. நான் தான் என்னுடைய கையை வச்சுட்டு நான் தான் வீடியோஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். கேமராலாம் கிடையாது, ஓகேவா? நான் வந்து யூடியூப் சேனலில் உழைச்சி நான் நல்லா வந்துட்டேன்னு சொன்னால் நானும் கேமரா வாங்கி நான் கேமராமேன் ஒன்று பிடிச்சி இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் எவ்வளோத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு சூப்பர் சேனல் நம்பர்ஸ் போட்டு எனக்கு எவ்வளோத்துக்கு இந்த யூடியூப் சேனல் அமௌண்ட் வருதோ அந்தளவுக்கு நான் நல்லா வந்தேன்டா சொன்னால் நான் எனக்கு ஒரு துணைக்கு ஆளை வச்சு கொண்டு நான் இலங்கையை சுற்றி உங்களோட மனசை கவர்ற மாதிரி, உங்களோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி நான் வீடியோஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் எல்லாத்தையும் காட்டுவேன் நண்பர்களே. எனக்கு ஒரு ஆசை. நான் இந்த என்ன சொல்கிறது,
நான் இந்த 30 வயசுக்குள்ளே நான் வந்து சாதிக்கணும், 30 வயசுக்குள்ளே நான் ஏதாவது வந்து சாதிச்சுட்டு தான் நான் இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. மனுஷனா அப்புறம் தான் ஏதாவது ஒன்று லட்சியம் வேணும் தானே, சாதிக்கணும் தானே. அதனால் நான் யூடியூப்ஸ் எல்லாம் நல்லா சாதிச்சு 1 மில்லியன் அடிக்கணும். கோல்டு பட்டன், சில்வர் பட்டன் 100K அடிச்சிட்டேன், 100K சப்ஸ்கிரைப் அடிச்சு சில்வர் பட்டன் வாங்கிட்டேன். அடுத்தது இப்போ 1 மில்லியன் அடிச்சு கோல்டு பட்டன் வாங்கி அடுத்தது வந்து டைமண்ட் பட்டன் வாங்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது நண்பர்களே. இந்த ஐஃபோனை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணுவேன் நண்பர்களே. பாப்பா இவ்வளோத்துக்கு நான் முன்னேறி போகிறோம்ட்டு ஒரு படியாக தான் நான் முன்னேறேன். நான் பேராசெல்லாம் படலாம், நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஓகேவா, நீங்கள் என்ன ஃபோனில் நீங்கள் வந்து கிளியர் இல்லாமல், ஆனால் வந்து என் ஐஃபோனுக்கு வந்து என்ன சொல்கிறது, சில ஃபோனுக்கு வந்து நெட் வந்து கூடையாக இருக்கும், ஆனால் ஐஃபோனுக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போ நெட் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் போடுற வீடியோஸ் வந்து குவாலிட்டி குறையும். குவாலிட்டின்றது வந்து நெட்வொர்க்கு ஸ்லோவாக இருக்குது. நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நான் கதைக்கிறது என்னுடைய ஃபேஸ் வந்து கிளியரே தெரியாமல் மங்கலாக இருக்கும். ஓகேவா, அதனால் என்னுடைய சில வீடியோஸ் இப்படி தான் பண்ணுது. சில டைம் உங்களோட ஊரில் வந்து நான் வந்து உங்களோட ஊருக்கு வந்து சில டைம் நெட்வொர்க்கை கூட்டி விட்ருவாங்க, சில நேரம் வந்து நெட்வொர்க் வந்து குறைச்சி விட்ருவாங்க. அதனால் சில வீடியோஸ் வந்து கிளியராக இருக்கும், சில வீடியோஸ் வந்து கிளியர் இல்லாமல் இருக்கும். நான் வந்து ரவுட்டர் தான் சூஸ் பண்ணேன். அந்த ரவுட்டர் வந்து கொஞ்சம் இதாக பழுதாக போயிருந்தபடியா இப்போ நான் வந்து டைலாக் சிம் தான் சூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ 2 நாளாக வந்து நெட்வொர்க் கூட்டி விட்டாங்க. அதனால் கொஞ்சம் வீடியோஸ் கிளியராக இருக்குது நண்பர்களே. ஐஃபோன் உங்களுக்கு தெரியும் தானே, ஐஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். வீடியோஸ் வந்து எவ்வளவு கவரேஜ் இருந்தால் தான் வந்து ஐஃபோன் வந்து நல்லா வீடியோஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு பல்லன்னு இருக்கும் வீடியோஸ். ஓகேவா, அதனால் நெட்வொர்க் வேணும் நண்பர்களே, நெட்வொர்க் வேணும். நான் வந்து கஷ்டப்பட்ட ஆள் தானே, கொஞ்சமாக முன்னேறி போகிறேன், பார்ப்பேன். இல்லை, நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படக்கூடாது. ஓகேவா, இப்போ வந்து நாங்கள் இருக்கிற ஃபோனை வச்சே வீடியோஸ் போடணும். நான் இருக்கிற ஃபோனை வச்சு தான் நான் வந்து டிக்டாக் ஓப்பன் பண்ணி செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் யூடியூப் சேனலாக ஓப்பன் பண்ணி இவ்வளோத்துக்கு டிக்டாக்காலையும் ஃபேஸ்புக்காலையும் தான் யூடியூப் என்னுடைய இந்தியா நண்பராக இருந்தால் நான் இவ்வளோத்துக்கு வளர்ந்து வந்தேன் நண்பர்களே. ஓகேவா, நம்மகிட்ட இருக்கிற கையில் ஓட்ட போனோம் இல்லை நல்ல போனோம், இருக்கிற ஒரு ஐஃபோனை இருக்கிற ஒரு பெரிய ஃபோனை வச்சு வீடியோஸ் பண்ணுங்க. ஓகேவா, வீடியோஸ் பண்ணுங்க, எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா, பெருசாக ஆசைப்பட்ட மட்டும் சொன்னால் நாங்கள் வந்து பேராசைப்பட்ட மாட்டோம், கீழே தான் விழுந்துரும். அதனால் நீங்கள் கையில் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களோ, டச் ஃபோன் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோனை வச்சு நீங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் அந்த ஓட்ட ஃபோனை வச்சுட்டு ஆஃப் பண்ணுறதும் ஒன் பண்ணுறதுமா அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கவலையாக போச்சு, எனக்கு 6 ஃபோன் வாங்கி தரப்போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். கடைசியாக நம்ம ஒரு நாள் சாதிக்கணும்ன்றதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நான் ஒரு காசை சேர்த்து வச்சு இது வரைக்கும் நான் காசு கட்டி கொண்டு தான் இருக்கேன். ஐஃபோனுக்கு காசு கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். மாதம் 20,000 கட்டி கொண்டு தான் இருக்கேன் நண்பர்களே. அதனால் நான் இந்த வீடியோஸ் பண்ணி அதில் வர அமௌண்ட்டில் வச்சு நான் இதில் கட்டணும் மட்டும் தான் நான் இப்படி பண்ணி கொண்டு இருக்கேன் நண்பர்களே. என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன். என்கிட்ட இருக்கிறத நான் வந்து எல்லாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இது வரைக்கும் அந்த வசதி கிடைக்கல, ஆனால் என்னுடைய செலவுக்கே எல்லாம் சரியாக போகுது நண்பர்களே. அதனால் நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நான் யூடியூப்பில் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன் நண்பர்களே. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க நண்பர்களே. அடுத்தது நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து சேர்த்து எனக்கொண்டு இவ்வளோ பேர் இருக்காங்களே, விஜய்க்கு இவ்வளோ பேர் ரசிகர் இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ரசிகர் இருக்காங்கன்னு நான் ரொம்ப என்னுடைய ஃபேமிலியாக நினச்சி நான் உங்களை எல்லாரையும் தத்தெடுத்துக்கணும்னு நினச்சிக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் ஒரு நாள் என் வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் என்னுடைய சொந்தங்களாக வரணும், என்னோட ரசிகர்களாக, என்னுடைய சொந்தங்களை, என் அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சியா எல்லாருமே எங்கூட வந்து எங்கூடயே இருக்கணும். நான் உங்களை எல்லாரையும் நான் விட மாட்டேன். அந்தளவுக்கு நான் பார்த்துக்கணும் நண்பர்களே. அந்தளவுக்கு நான் ரசிகர்களை உண்டாகணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எவ்வளோ முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். சில பேர் லைவுக்கு வராத, வீடியோஸ் போடாத, ஏன் பிச்சை எடுக்கிற அப்படிலாம் ரொம்ப கேள்வி பேசுகிறீங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி இப்படி பண்ணுறாண்டா, ஓகேவா. எனக்கு வந்து ஐஃபோன் வாங்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஐஃபோன் வாங்க வீட்டு செலவுக்கு இப்போ நான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சேங்க மனசில். இப்போ இந்த ஐஃபோன் வாங்கிட்டா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசித்தேன். இப்போ என் அம்மா தான் சொன்னா, இல்லை நீ வாங்கி வீடியோஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ நல்லா வந்தீங்கன்னு சொன்னால் அதில் வர யூடியூப் நல்லா வந்தீங்கன்னா அதில் வர அமௌண்ட் வச்சு எங்களை குடும்பத்தை பேர் அப்படி இப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் அம்மாவோட சப்போர்ட்டால், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டால் அப்படியால் தான் நான் வந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஆளை வளர்ந்து உங்கள் முன்னுக்கு இருக்கேன்டா. இப்போ கூட பேசிட்டு இருக்கிறது ஐஃபோன் தான் நண்பர்களே. இப்போ யாராவது 2-3 பேருக்கு, நிறைய பேர் 2-3 பேர் கிடையாது, 2 பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் என்ன பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு. திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து கேமரா யூஸ் பண்ணல. ஐஃபோன் 14 ப்ரோ இப்போ வந்த மாடல் ஐஃபோன்
14 ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் நான் நல்லா வந்தேன்னு சொன்னால் நான் வந்து 15 ப்ரோவும் எடுப்பேன். ஓகேவா, இன்னும் 15 ப்ரோவும் நான் ஐஃபோன் எடுப்பேன். அதுவும் எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளோது சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பர்களே. சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு. சரி, ஓகே, நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நண்பர்களே. யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்களே. எல்லாமே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பயனுள்ள வீடியோஸாக தான் இருக்கும். யாருமே ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்காம முழுசாக ஒரு கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எனக்காக ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோஸை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோஸ்லாம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.